வெல்கம் டு லேர்ன் வித் ஜெனி. இந்த வீடியோவில் நம்ம ஜூன் 2021 மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டாப் 100 MCQs தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் மார்ச், ஏப்ரல், மே 3 மந்தோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இதே மாதிரி டாப் 100 MCQs முடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஜூன் மந்தோடது நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச் அங்கூர் ஸ்கீம் to award people for planting trees during monsoon. ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அங்கூர் அப்படின்ற ஸ்கீம் மூலயமா யாரெல்லாம் மரம் நடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து கர்நாடகா, மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, அசாம், ஒடிசா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கூர்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலயமா யாரெல்லாம் வந்து இந்த மான்சூனில் மரம் நடுறாங்களோ அவங்களுக்குலாம் அவார்ட் கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஹஸ் ஓப்பன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் இனோவேஷன் சென்டர் இன். ஸோ டிசிஎஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் இனோவேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ரோம், இட்டாலி, அட்லாண்டா, ஜார்ஜியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்ட், ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்ட், ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். ஸோ அதாவது ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்ட். இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன் இனோவேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ். அடுத்த கொஸ்டின், ஹூ ஹஸ் பீன் அவார்டட் வித் WHO டைரக்டர் ஜெனரல் ஸ்பெஷல் ரெகக்னைசேஷன் அவார்ட் ஃபார் இட்ஸ் எஃபர்ட்ஸ் இன் டொபாக்கோ கண்ட்ரோல். ஸோ டொபாக்கோ கண்ட்ரோல் பண்ணதுக்காக ஒருத்தருக்கு வந்து WHO டைரக்டர் ஜெனரல் ஸ்பெஷல் ரெகக்னைசேஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது யாருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்ரீபாத் யசோ நாயக், ஹர்ஷவர்தன், கே சைலஜா, அஸ்வினி குமார் சௌபே, டெட்ரோஸ் அதனோம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது ஹர்ஷவர்தன். ஸோ ஹர்ஷவர்தன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் யூனியன் ஹெல்த் மினிஸ்டர். அவருக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த WHO அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஆஸ் பர் த சென்டர் ஃபார் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் CWUR, விச் இன்ஸ்டியூட் இஸ் த பெஸ்ட் இன் இந்தியா. ஸோ வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் படி இந்தியாவிலேயே இருக்கிற பெஸ்ட் இன்ஸ்டியூட் எது அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து IIFT நியூ டெல்லி, IISc பெங்களூர், IIT மெட்ராஸ், IIM அகமதாபாத், IIT பாம்பே. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, IIT அகமதாபாத். ஸோ இந்த IIT தான் வந்து அகமதாபாத் தான் பெஸ்ட் இன்ஸ்டியூட் இன் த கண்ட்ரி. இதில் மொத்தமாக 68 இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அந்த 68 இன்ஸ்டியூட்ஸில் IIM தான் நம்மளுக்கு, IIM அகமதாபாத் தான் நம்மளுக்கு டாப் ரேங்க் வாங்கியிருக்கு. அடுத்த கொஸ்டின், ஆஸ் பர் த சென்டர் ஃபார் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் CWR 2021 to 2022, which institute has topped the ranking globally. ஸோ குளோபலாக வந்து இந்த ரேங்கிங்கில் எந்த கண்ட்ரி வந்து டாப் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஹி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கை டாப் பண்ணியிருக்கு. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஃபார் வேர்ல்டு மில்க் டே 2021. ஸோ வேர்ல்டு மில்க் டே 2021 தீம் என்ன அப்படின்றதா கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு மில்க் டே என்றைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா June 1. அதாவது இந்த வேர்ல்டு மில்க் டே எதுக்காக அப்படின்னா யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் FAO. அவங்க தான் வந்து இந்த வேர்ல்டு மில்க் டேவை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இதுக்கு 2021 தீம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, அதாவது சஸ்டைனபிலிட்டி இன் த டெய்ரி செக்டார் வித் மெசேஜஸ் அரவுண்ட் த என்விரான்மெண்ட், நியூட்ரிஷன் அண்ட் சோஷியோ எக்கனாமிக்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மில்க் டே 2021 தீம். அடுத்த கொஸ்டின், நேம் த பூனே பேஸ்டு கார்பரேட்டிவ் பேங்க் ஹூஸ் லைசன்ஸ் ஹஸ் பீன் கேன்சல்டு பை RBI ரீசென்ட்லி. ஸோ பூனேயில் இருக்கிற ஒரு கார்பரேட் பேங்க்கோட லைசன்ஸை RBI ரீசெண்டாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து மந்தா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், யுனைடெட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், வசந்த் டாடா நாகரி சஹகாரி பேங்க், அப்னா சஹகாரி கோஆப்ரேட்டிவ் பேங்க், சிவாஜிராவ் போசாலே சஹகாரி பேங்க். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, சிவாஜிராவ் போசாலே சஹகாரி பேங்க். ஸோ அந்த பேங்க்கை தான் வந்து RBI வந்து ரீசெண்டாக அதோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஹூ ஹஸ் காட் த அடிஷ்னல் சார்ஜ் அஸ் சேர்மன் ஆஃப் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் டைரக்டர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் CBDT. ஸோ இந்த CBDT போர்டுக்கு சேர்மனாக ரீசெண்டாக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஜெக்தீப் பவடியா,
பிரமோத் சந்திர மோடி, ஜெகநாத் வித்யாதர் மொஹபத்ரா, அனு ஜெய்சிங், அனுஜா சரங்கி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜெகநாத் வித்யதார் மொஹப்ரதா. அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடிடியோட சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின், who has been appointed as the president of Confederation of Indian Industry CII. ஸோ இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐஐக்கு பிரசிடெண்ட்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து அருண் வெங்கடராமன், டிவி நரேந்திரன், சௌரப் கர்க், அதிஷ் சந்திரா, சஞ்சீவ் குமார். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, டிவி நரேந்திரன். ஸோ இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஷின், who among the following has taken the charge as 21st Director General of Assam Rifles. ஸோ அசாம் ரைஃபிள்ஸ்ன்னு இருக்கிற அந்த பேராமிலிட்ரி, இந்தியாவோட பேராமிலிட்ரியில் யாரை வந்து பார்த்திங்க அப்படின்னா 21st டைரக்டர் ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ கணபதி, குல்தீப் சிங், சுர்ஜித் சிங் தேஷ்வால், பிரதீப் சந்திரன் நாயர், சுபோத் குமார் ஜெய்ஸ்வால். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரதீப் சந்திரன் நாயர். அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21st டைரக்டர் ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அசாம் ரைஃபிள்ஸ்க்கு. அடுத்த கொஸ்டின், who has assumed charge as the Deputy Chief of Naval Staff. ஸோ Deputy Chief of Naval Staff-ஆக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ரவ்னீத் சிங், அனுப் குமார் சிங், ஏபி மகேஸ்வரி, சமந்த் கோயல், ராஜேஷ் ரங்கன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது ரவ்னீத் சிங். ஸோ ரவ்னீத் சிங், அதாவது வைஸ் அட்மிரல் ரவ்னீத் சிங்கை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெபுட்டி சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் NHRC. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பல்லவ் மொஹபத்ரா, அருண் ராஸ்தே, நீரா தண்டன், பிரஃபுல்லா சந்திர பண்ட், அருண் மிஸ்ரா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, அதாவது அருண் மிஸ்ரா. ஸோ அருண் மிஸ்ரா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு. அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 May. அடுத்த கொஸ்டின், நேம் த இந்தியன் பாக்ஸர் ஹூ ஹாஸ் ஒன் த கோல்டன் 91 kg கேட்டகரி இன் ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2021. ஸோ ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2021 91 kg கேட்டகரியில் யார் வந்து கோல்டு வின் பண்ணாங்க இந்தியன் பாக்ஸர் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து சஞ்சித் குமார், அமித் பங்கல், சிவா தாப்பா, மனிஷ் கௌஷிக், நீரஜ் சோப்ரா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சஞ்சித் குமார். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சஞ்சித் குமார் கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து அமித் பங்கல், சிவா தாப்பா, இவங்கெல்லாம் வந்து 52 kg கேட்டகரி, 64 kg கேட்டகரியில் விளையாடிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம், இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஐசக் ஹெர்சாக் ஹாஸ் பீன் எலெக்டட் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி. ஸோ ஐசக் ஹெர்சாக் அப்படின்றவர் வந்து எந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈராக், அல்ஜீரியா, இஸ்ரேல், லெபனான், சவுதி அரேபியா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, இஸ்ரேல். ஸோ ஐசக் ஹெர்சாகை வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலோட பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், Dr. Patrick Amoth, who has been appointed recently as the chairman of WHO Executive Board, is from which country? ஸோ பேட்ரிக் அமோத் அப்படின்றவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்மன் ஆஃப் WHO அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க WHO எக்ஸிக்யூட்டிவ் போர்டில். அவர் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து USA, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், எத்தியோப்பியா, கென்யா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, கென்யா. ஸோ டாக்டர் பேட்ரிக் அமோத்ன்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கென்யாவை சேர்ந்தவர். அவர் தான் வந்து WHO எக்ஸிக்யூட்டிவ் போர்டோட சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தெலுங்கானா ஃபார்மேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் டேஷ். ஸோ தெலுங்கானா இப்போது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி ஃபார்ம்டு ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து தெலுங்கானா. ஸோ அந்த தெலுங்கானாவோட ஃபார்மேஷன் டே என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து 2 June, 3 June, 4 June, 5 June, 6 June. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது 2 June. அதாவது தெலுங்கானா ஃபார்ம் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா June 2, 2014. அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெலுங்கானா ஃபார்மேஷன் டேவை அப்சர்வ் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், ஆன் விச் டேட் வேர்ல்டு பைசைக்கிள் டே இஸ் அப்சர்வ் எவ்ரி இயர். ஸோ வேர்ல்டு பைசைக்கிள் டேவை என்றைக்கு அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றதான் கொஸ்டின். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 June. ஸோ 3 June தான் நம்ம வந்து வேர்ல்டு பைசைக்கிள் டேவாக அப்சர்வ் பண்ணுறோம்.
அடுத்த கொஸ்டின், இன் விச் ஸ்டேட் இண்டஸ் பெஸ்ட் மெகா ஃபுட் பார்க் ஹாஸ் பீன் இனாக்ரேட்டட் பை நரேந்திர சிங் தோமர். ஸோ இண்டஸ் பெஸ்ட் மெகா ஃபுட் பார்க் அப்படின்றத வந்து எந்த ஸ்டேட்டில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, யார் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர சிங் தோமர். நரேந்திர சிங் தோமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவர் வந்து இண்டஸ் பெஸ்ட் மெகா ஃபுட் பார்க் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. எந்த ஸ்டேட்டில் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், அசாம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, சத்தீஸ்கர். ஸோ சத்தீஸ்கரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் பெஸ்ட் மெகா ஃபுட் பார்க் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியா ஹஸ் brought forward a target of 20% ethanol blending in petrol to dash. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% எத்தனால் பிளெண்டிங் இன் பெட்ரோல் வந்து எந்த வருஷத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து 2020, 2021, 2022, 2023, 2025. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது 2023 தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 20% எத்தனால் பிளெண்டிங் இன் வித் பெட்ரோல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அடுத்த கொஸ்டின், RBI has projected India's GDP forecast at dash for financial year 2022. ஸோ இந்தியாவோட ஜிடிபி 2022 நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு RBI ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் 8.2, 9.5, 10.3, 11.4, 12.8. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது 9.5%. ஸோ RBI வந்து ஃபைனான்ஷியல் இயர் 2022க்கு வந்து 9.5% ஜிடிபி க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த நேவிஸ் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே ஷிப் விச் வில் பி டீகமிஷன்ட் அட் நேவல் டாக்யார்ட் விசாகப்பட்டினம். ஸோ நேவியோட ஹைட்ரோகிராஃபிக் சர்வே ஷிப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேவல் டாக்யார்ட் விசாகப்பட்டினமில் டீகமிஷன் பண்ண போகிறாங்க. அந்த ஷிப்பு பேர் என்ன அந்த அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஐஎன்எஸ் சந்தாயக், ஐஎன்எஸ் கருடா, ஐஎன்எஸ் ராஜ்புத், ஐஎன்எஸ் அபிமன்யு, ஐஎன்எஸ் கலிங்கா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐஎன்எஸ் சந்தியானக். ஸோ சந்தாயக் அப்படின்ற இந்த ஷிப்பை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு 40 years சர்வ் பண்ணியிருக்கு. இந்த ஷிப்பை வந்து விசாகப்பட்டினமில் டீகமிஷன் பண்ண போகிறாங்க. அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்டு யோன்டாப் ஸ்கீம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யோன்டாப்ன்ற ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட் எல்லாம் யூனியன் டெரிட்டரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து அசாம், லடாக், டெல்லி, மத்திய பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது லடாக். ஸோ லடாக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லடாக்கோட லூட்னன்ட் கவர்மெண்ட் யார் அப்படின்னா ஆர்கே மத்தூர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோன்டாப் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கீம் படி 12,300 டேப்லெட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அடுத்த கொஸ்டின், who among the following has launched the SAGE Senior Care Aging Growth Engine Program and Portal. ஸோ இந்த சேஜ் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் அண்ட் போர்ட்டலை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து சுப்ரஹ்மண்யம் ஜெய்சங்கர், மகேந்திரநாத் பாண்டே, கஜேந்திர சிங் ஷேகாவத், தாவர் சந்த் கெஹ்லாட், நன் ஆஃப் திஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, தாவர் சந்த் கெஹ்லாட். ஸோ இவர் யாருன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர். ஸோ இவர் தான் வந்து இந்த எஸ்ஏஜி ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இவர் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் அவர். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீனியர் கேர் ஏஜிங் க்ரோத் இன்ஜின் ப்ரோக்ராம் அண்ட் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி ஹஸ் சைன்ட் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பேனிங் கண்ட்ரீஸ் என்டிட்டிஸ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் இன் 59 சைனீஸ் கம்பெனிஸ். ஸோ எந்த கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனீஸ் கம்பெனிஸ் 9 சைனீஸ் கம்பெனிஸில் கண்ட்ரியோட என்டிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ரஷ்யா, ஜப்பான், இந்தியா, யூகே, யூஎஸ்ஏ. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, யூஎஸ்ஏ. ஸோ ஜோ பைடன் யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் படி எந்த யூஎஸ் என்டிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 59 சைனீஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், ஹூ ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் வின்னர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் இன் 2021. ஸோ இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு அவார்ட். அந்த ப்ரைஸை வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ண ஃப்ரெஞ்ச் வின்னர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஜேன் கூடல், மரியா ரெசா, டேவிட் டியோப், குலெர்மோ லாசோ, காலினட் மக்கோசோ. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது டேவிட் டியோப். இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் வின்னர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ். இவர் எதுக்கு இந்த புக்கை வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆல் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக் அப்படின்ற அந்த World War I நாவலை எழுதுனதுக்காக இங்கிலீஷ்லேருந்து ஃப்ரெஞ்சுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்காக அவர் அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின்,
வாட் வாஸ் த தீம் ஃபார் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே 2021? ஸோ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே 2021ஓட தீம் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஏர் பொல்யூஷன், டைம் ஃபார் நேச்சர், பீட்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன், செலிப்ரேட்டிங் பயோடைவர்சிட்டி, எக்கோசிஸ்டம் ரிஸ்டோரேஷன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, அதாவது எக்கோசிஸ்டம் ரிஸ்டோரேஷன். இதுதான் வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவோட தீம். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா June 5. ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவோட தீம், எக்கோசிஸ்டம் ரெஸ்டோரேஷன். அடுத்த கொஸ்டின், பை டிஃபீட்டிங் விச் ஆஃப் த following did Novak Djokovic win the Belgrade Open 83rd title of his career? ஸோ நோவாக் ஜோக்கோவிக் வந்து பெல்கிரேட் ஓப்பன் வின் பண்ணியிருக்காரு. அது வந்து அவரோட கரியரில் 83rd டைட்டில். அது வந்து யாரை டிஃபீட் பண்ணி அவர் வந்து வின் பண்ணார் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து டேனியல் மெட்வெடேவ், ரஃபேல் நடால், அலெக்ஸ் மால்கம், டாமினிக் தியம், காஸ்பர் ரூட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது அலெக்ஸ் மோல்கன். அவரை டிஃபீட் பண்ணி தான் நோவாக் ஜோக்கோவிச் வந்து பெல்கிரேட் ஓப்பனை வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மோஸ்ட்டாக இந்த மாதிரி டென்னிஸில் நடந்த இந்த பெல்கிரேட் ஓப்பன், அப்புறம் விம்பிள்டன் ஓப்பன் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டென்னிஸில் நடக்கிற எல்லா கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸோட வின்னர்ஸ், உமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில், மென்ஸ் சிங்கிள் டைட்டில்ஸ், அப்புறம் டபுள்ஸ் டைட்டில்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின், who among the following has approved the $500 million program to help boost India's MSME sector? ஸோ இந்தியாவோட MSME செக்டாரை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக $500 million ப்ரோக்ராம் வந்து யார் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா $500 million ப்ரோக்ராம் டு ஹெல்ப் இந்தியாஸ் MSME செக்டார். அடுத்த கொஸ்டின், who has been appointed as the World Bank education advisor? ஸோ வேர்ல்டு பேங்க்கோட எஜுகேஷன் அட்வைசராக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து மரியானா வர்ஜியோயானஸ், மோரிசன்னா கொய்யாட்டே, ரவி கெய்க்வாத், குல்தீப் ஹண்டு, ரஞ்சித் சிங் டிசாலே. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, ரஞ்சித் சிங் டிசாலே. ஸோ இவர் தான் வந்து வேர்ல்டு பேங்க்கோட எஜுகேஷன் அட்வைசராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், விச் இன்ஸ்டியூட் இஸ் அட் த டாப் அமாங் த இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் இன் த டாப் 100 ஆஃப் த ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2021? த ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2021ல எந்த இந்தியன் இன்ஸ்டியூஷன் வந்து டாப் 100ல் டாப் வந்திருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து IIFT நியூ டெல்லி, IISc பெங்களூர், IIT ரோப்பர், IIT அகமதாபாத், IIT இண்டோர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, IISc பெங்களூர். ஸோ இதுதான் வந்து இந்த ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2021ல டாப் ரேங்க் வாங்கியிருக்கு. அடுத்த கொஸ்டின், which university has gained the first position in the Asia University ranking 2021? ஸோ ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஏஷியாலே எந்த இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்திருக்கு. இந்தியாவில் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்தது வந்து IISc பெங்களூர் அப்படின்னு இப்போ பார்த்தோம். ஏஷியாலே எது ஃபஸ்ட் பொசிஷன் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து சிங்குவா யூனிவர்சிட்டி சைனா, பெக்கிங் யூனிவர்சிட்டி சைனா, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், IISc பெங்களூர், போத் A and B. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது சிங்குவா யூனிவர்சிட்டி சைனா. இதுதான் வந்து அந்த ஏஷியா ரேங்கிங் யூனிவர்சிட்டி ரேங்கிங்லேயே டாப் பிளேஸ் பிடிச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஃபார் வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே 2021? ஸோ வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே 2021 ஓட தீம் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். இது என்றைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7th June குளோபலி. இதுக்கான தீம் ஃபார் 2021 வந்து ஆப்ஷன் பி, அதாவது சேஃப் ஃபுட் டுடே ஃபார் அ ஹெல்த்தி டுமாரோ. இதுதான் வந்து வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டேவோட தீம். அடுத்த கொஸ்டின், வேர்ல்டு ஓஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் டேஷ். ஸோ வேர்ல்டு ஓஷன் டே எவ்ரி இயர் என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 8th June. ஸோ 8th June தான் நம்ம வந்து வேர்ல்டு ஓஷன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். 2021ஓட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஓஷன் லைஃப் அண்ட் லைவ்லிஹுட்ஸ். இதுதான் வந்து வேர்ல்டு ஓஷன்ஸ் டே 2021ஓட தீம். அடுத்த கொஸ்டின், விச் F1 ரேசிங் டிரைவர் ஹஸ் ஒன் த அசர்பைஜான் GP 2021? ஸோ இந்த அசர்பைஜான் GP 2021, அதாவது F1 ரேசிங், எந்த F1 ரேசிங் டிரைவர் வந்து இந்த அசர்பைஜான் GPயை வந்து வின் பண்ணார் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் வந்து செர்ஜியோ பெரஸ், சார்லஸ் லெக்ரெட், மேக்ஸ் வெஸ்டாப்பன், லெவிஸ் ஹாமில்டன், வால்டரி போட்டஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, செர்ஜியோ பெரஸ். இவர் தான் அசர்பைஜான் GP வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், ரைமோனா நேஷ்னல் பார்க் ஹஸ் பீன் டிக்ளேர்டு த 6th நேஷ்னல் பார்க் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்? ஸோ ரைமோனா நேஷ்னல் பார்க் வந்து எந்த ஸ்டேட்டோட 6th நேஷ்னல் பார்க்காக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் தெலுங்கானா, அசாம், மத்திய பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், ஒடிஷா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது அசாம். ஸோ அசாமோட 6th நேஷ்னல் பார்க்காக ரைமோனா நேஷ்னல் பார்க்கை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க.
இது வந்து யார் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அசாமோட சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, அவர் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், G7 has recently signed a deal on minimal global corporate tax. ஸோ மினிமல் குளோபல் கார்பரேட் டேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா G7 ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்காங்க. விச் கண்ட்ரி இஸ் ஹோஸ்டிங் த 47th G7 சம்மிட் இன் 2021? ஸோ 47th G7 சம்மிட் 2021 எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுது அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஃபிலிப்பைன்ஸ், சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, யுனைடெட் கிங்டம். ஸோ யுனைடெட் கிங்டம் தான் வந்து இந்த 47th G7 சம்மிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின், Abdullah Shahid has been elected as the new president of UN General Assembly, UNGA. He is the foreign minister of which country? ஸோ அப்துல்லா சயீத் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு புது பிரசிடென்ட் ஆஃப் யூஎன் ஜென்ரல் அசம்பிளியோட நியூ பிரசிடெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து எந்த கண்ட்ரியோட ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஹாங்காங், சிங்கப்பூர், சவுத் கொரியா, மொரிஷியஸ், மால்தீவ்ஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, மால்தீவ்ஸ். ஸோ இந்த அப்துல்லா சயீதுன்றவர் வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸோட ஃபாரின் மினிஸ்டர். அடுத்த கொஸ்டின், who among the following has been appointed as the CEO of HSBC India? ஸோ SSBC இந்தியாவோட சிஇஓவாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து விக்ரம்ஜித் சென், ஜெகநாத் வித்யதர் முகப்பர்தா, டிவி நரேந்திரன், ஹிதேந்திர தேவ், நிதின் ராகேஷ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹிதேந்திர தேவ். ஸோ ஹிதேந்திர தேவ் தான் HSBCயோட சிஇஓ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த HSBCன்றது என்னென்னா ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் லிமிடெட், அதான் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், சிஎம் உதாசி பாஸ்ட் அவே ரீசென்ட்லி, ஹி வாஸ் அ டேஷ். ஸோ சிஎம் உடாசி அப்படின்றவர் ரீசெண்டாக இறந்துட்டார், அவர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து டேரக்டர், கொரியோகிராஃபர், பொலிட்டீஷியன், போயட், மியூசிஷியன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது பொலிட்டீஷியன். சிஎம் உடாசின்றவர் யாருன்னா ஃபார்மர் கர்நாடகா மினிஸ்டர் அண்ட் சீனியர் பிஜேபி லீடர். ஸோ இவர் தான் ரீசெண்டாக இறந்துட்டார் அட் த ஏஜ் ஆஃப் 85. அடுத்த கொஸ்டின், who has sworn in as the International Criminal Court's chief prosecutor? ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட சீஃப் ப்ராசிக்யூட்டராக யார் வந்து இப்போது அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஷின். ஆப்ஷன்ஸ் வந்து கரீம் கான், மனிஷா சிங், ஜஹ்னாபி பூக்கன், ஆர் சுப்பிரமணியன், எஸ்சி முர்மு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கரீம் கான். ஸோ கரீம் கான்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் லாயர். அவர் தான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்ஸ் சீஃப் ப்ராசிக்யூட்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. So next question, who has been roped in as the brand ambassador of OnePlus wearables? ஸோ OnePlus wearablesக்கு யாரை வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து அஜிங்கே ரஹானே, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பித் பும்ரா, விராட் கோலி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜஸ்பித் பும்ரா. ஸோ பும்ராவை தான் OnePlus wearablesக்கு பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஃபார் இன்டர்நேஷனல் விடோஸ் டே 2021? ஸோ இன்டர்நேஷனல் விடோஸ் டே 2021ஓட தீம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் விடோஸ் டே 2021 என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா June 23rd. ஸோ இதை தான் வந்து இன்டர்நேஷனல் விடோஸ் டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இதோட தீம் என்ன, 2021ஓட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது இன்விசிபிள் உமன், இன்விசிபிள் ப்ராப்ளம்ஸ். இதுதான் இன்டர்நேஷனல் விடோஸ் டே 2021ஓட தீம். அடுத்த கொஸ்டின், யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே வந்து என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து 21 ஜூன், 22 ஜூன், 23 ஜூன், 24 ஜூன், 25 ஜூன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது 23 ஜூன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இதோட தீம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2021 தீம் இன்னோவேட்டிங் த ஃபியூச்சர் பப்ளிக் சர்வீஸ், நியூ கவர்மெண்ட் மாடல்ஸ் ஃபார் அ நியூ எரா டு ரீச் த SDGs, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஸோ இதுதான் வந்து 2021ஓட தீம் ஃபார் யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஃபார் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே 2021? இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே 2021ஓட தீம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே வந்து என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா June 23rd ஆஃப் எவ்ரி இயர். In 2021ஓட தீம் வந்து ஆப்ஷன் டி, அதாவது ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே ஆக்டிவ் வித் த ஒலிம்பிக் டே, ஒர்க் அவுட் ஆன் 23 ஜூன். இதுதான் வந்து ஒலிம்பிக் டேவோட தீம். அடுத்த கொஸ்டின், வில் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப். ஸோ வில்லுன்னு ஒரு புக் இருக்குது, அது வந்து யாரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றத கொஸ்டின். அக்ஷய் குமார், ட்வேன் ஜான்சன், ஷாருக் கான், ரியன் ரெய்னால்ட்ஸ், வில் ஸ்மித். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, வில் ஸ்மித். ஸோ ஹாலிவுட் ஆக்டர் வில் ஸ்மித், அவரோட ஆட்டோபயோகிராஃபி தான் வில். அடுத்த கொஸ்டின், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் சைன்டு $32 million loan which organization for improving
ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன் மிசோரம். ஸோ ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன் மிசோரம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எந்த ஆர்கனைசேஷன் வந்து $32 மில்லியன் லோன் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து வேர்ல்டு பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் தான் மிசோரமில் இருக்கிற ஹெல்த் கேர் சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக லோன் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியா ஹேஸ் டிசைடட் டு ப்ரொவைட் கோவின் டெக்னாலஜி டு அதர் கண்ட்ரீஸ். வாட் டஸ் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன் கோவின்? ஸோ கோவினில் இந்த ஐன்றது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து இம்யூனைசேஷன், இன்டெலிஜென்ஸ், இன்டர்நேஷ்னல், இம்யூன், இந்தியா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது இன்டெலிஜென்ஸ். அடுத்த கொஸ்டின், with which country India has linked an MOU for cooperation in the field of agriculture and allied sectors? ஸோ எந்த கண்ட்ரி கூட இந்தியா வந்து ஒரு MOU போட்டிருக்காங்க ஃபார் த கார்பரேஷன் இன் ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர்ஸ் அப்படின்றது கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்ரீலங்கா, பாலி, மொரிஷியஸ், மால்தீவ்ஸ், ஃபிஜி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஸ்ரீலங்கா. அடுத்த கொஸ்டின், Nikol Pashinyan has been elected as the Prime Minister of which of the following country? Nikol Pashinyan வந்து எந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து அசர்பைஜான், ஜார்ஜியா, உஸ்பெகிஸ்தான், அர்மேனியா, டர்க்மெனிஸ்தான். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, அர்மேனியா. ஸோ நிக்கோல் பஷின்யானை வந்து அர்மேனியாவோட பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், which airport has been awarded with Airport Council International ACI டைரக்டர் ஜென்ரல்ஸ் ரோல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆனர் இன் ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி? அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆனர் இன் ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி இது வந்து எந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நியூ டெல்லி, சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மும்பை, கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொச்சின், கெம்ப் கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூர், ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஹைதராபாத். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொச்சின். ஸோ இவங்க தான் வந்து ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் அதில் அந்த ஜென்ரல் ரோல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்ட் இன் ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், with which country India's Navy has conducted a passage exercise in Indian Ocean region on 23rd June 2021? ஸோ இந்தியன் நேவி வந்து எந்த கண்ட்ரி கூட பேசேஜ் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஆன் 23rd June 2021 இந்தியன் ஓஷனில்? ஆப்ஷன்ஸ் வந்து இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், யூஎஸ்ஏ. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ கூட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி வந்து ஒரு பேசேஜ் நேவல் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஓஷன் ரீஜனில். அடுத்த கொஸ்டின், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் GM அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரப்பர் ஹேஸ் பீன் பிளான்டட் இன் விச் ஸ்டேட்? ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரப்பரை ஃபஸ்ட் டைம் பிளான் பண்ணியிருக்காங்க? ஆப்ஷன்ஸ் அசாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, உத்தரகாண்ட், மணிப்பூர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அசாம். ஸோ அசாமில் தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரப்பர் பிளான்ட்டை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வித் விச் கண்ட்ரி இந்தியா ஹஸ் ஜாயிண்ட்லி லான்ச்ட் த டாக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் TIWB? ஸோ எந்த கண்ட்ரி கூட இந்தியா வந்து TIWB அப்படின்ற அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து வியட்நாம், தாய்லாந்து, மால்தீவ்ஸ், மியான்மார், பூட்டான். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, பூட்டான். ஸோ இந்தியாவும் பூட்டானும் சேர்ந்து தான் இந்த டாக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்ற இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், which organization has launched a centralized website web-based workflow based IT platform EPGS? ஸோ எந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு வெப் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோ பேஸ்ட் IT பிளாட்ஃபார்ம் அதாவது EPGS லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா SCBI, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா LIC. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, LIC. ஸோ LIC தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த EPGS அப்படின்ற அந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், who has composed and sung India's official Olympic theme song லக்ஷ்ய தேரா சம்னே ஹாய்? ஸோ இந்த லக்ஷ்ய தேரா சம்னே ஹாய் அப்படின்ற இந்த ஒலிம்பிக் தீம் சாங் வந்து யார் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் சோனு நிகாம், மோஹித் சௌஹன், ஜுபின் நௌத்தியால், அர்ஜித் சிங், விஷால் மிஸ்ரா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மோஹித் சௌஹன். இவர் தான் வந்து இந்த ஒலிம்பிக் தீம் சாங் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், விச் கிரிக்கெட் டீம் ஹஸ் ஒன் த இனாகுரல் ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்? ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நடந்தது. அது வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நியூசிலாந்து. ஸோ நியூசிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் தான் ஃபைனல்ஸ் நடந்தது. அதில் நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை டிஃபீட் பண்ணி அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து வின் பண்ணாங்க. அடுத்த கொஸ்டின்,
Name the subsonic cruise missile successfully test fired off Odisha coast by Defense Research and Development Organization DRDO. ஸோ சப்சானிக் க்ரூஸ் மிசைல் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஆர்டிஓ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரூஸ் மிசைலோட பேர் என்ன அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து பிருத்வி, தனுஷ், நிர்பை, ஆகாஷ், நேத்ரா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நிர்பை. ஸோ நிர்பைன்றது தான் சப்சானிக் க்ரூஸ் மிசைல். அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டிஆர்டிஓ வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா கோஸ்ட்டில். அடுத்த கொஸ்டின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப்? ஸோ இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படின்னு ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காங்க. அது யார் எழுதியிருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ரொஹால்ட் டால், ரஸ்கின் பாண்ட், ஜார்ஜ் ஆர்வெல், ஜேகே ரவுலிங், இயான் ஃப்ளெமிங். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ரஸ்கின் பாண்ட். ஸோ ரஸ்கின் பாண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படின்ற அந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் ஹஸ் ரேங்க்ட் அஸ் த டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அண்டர் இந்தியா ஸ்மார்ட் சிட்டி அவார்ட்ஸ் 2020? இந்தியா ஸ்மார்ட் சிட்டி அவார்ட்ஸ் 2020 அப்படின்ற அந்த கேட்டகரியில் எந்த ஸ்டேட் வந்து டாப் ரேங்க் வந்திருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து மத்திய பிரதேஷ், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி அவார்ட்ஸ் 2020 ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், with which of the following Reliance Jio Infocom Limited has collaborated on 5G technology? ஸோ எந்த ஆர்கனைசேஷன் கூட ரிலையன்ஸ் ஜியோ டெலிகாம் வந்து 5G டெக்னாலஜிக்காக கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொஷின். ஆப்ஷன்ஸ் வந்து கூகுள் க்ளவுட், அமேசான் வெப் சர்வீசஸ், மைக்ரோசாஃப்ட் அசூரே, கமட்டேரா க்ளவுட், சர்வர் ஸ்பேஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூகுள் க்ளவுட். அதாவது ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாமும் கூகுள் க்ளவுடும் சேர்ந்து 5G பவரிங் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் ஒரு கொலாபரேஷனில் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஃபார் டே ஆஃப் த சீஃபேரர் 2021? ஸோ டே ஆஃப் த சீஃபேரர் 2021 தீம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது சீஃபேரர்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் ஷிப்பிங் ஃபியூச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா யார் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா தி இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் IMO, இவங்க தான் வந்து இந்த டே ஆஃப் சீஃபேரர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஃபார் இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit trafficking 2021? ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் அகேன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit trafficking 2021 தீம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இதை என்றைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 26th June எவ்ரி இயர் இந்த இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit trafficking அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கான 2021 தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது ஷேர் ஃபேக்ட்ஸ் ஆன் ட்ரக்ஸ் சேவ் லைஃப்ஸ். இதுதான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் டேவோட தீம். அடுத்த கொஸ்டின், Microsoft has officially launched its new Windows operating system, Windows 11, in which year the first operating system by Windows 11 Microsoft was introduced. ஸோ Windows 11 வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து 1972, 1985, 1991, 1995, 2001. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 1985. ஸோ 1985 தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அவங்களோட ஃபஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை லான்ச் பண்ணாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் IAC நேம்ட் INS விக்ராந்த் வில் பி கமிஷன்ட் இன் விச் இயர்? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் INS விக்ராந்த் வந்து எந்த இயர்லேருந்து கமிஷன் பண்ணுறாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து 2021, 22, 23, 24, 25. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 2022. ஸோ 2022 தான் இந்த INS விக்ராந்தை வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் பண்ண போகிறதா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் டேஷ் ஆனுவலி? ஸோ ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டில் ஆனுவலி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து லடாக், மணிப்பூர், தாமன் தியூ, ஜம்மு அண்ட் காஷ்மீர், அருணாச்சல் பிரதேஷ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ லடாக். ஸோ லடாக்கில் தான் இந்த ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் வந்து எவ்ரி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது டிபெட்டியன் கேலண்டரில் 10th டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 10th டே ஆஃப் செஷு அப்படின்ற அந்த டேல தான் வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க லடாக்கில். அடுத்த கொஸ்டின், ஆஸ் பெர் ஹுருன் அண்ட் எடெல்கிவ் ஃபவுண்டேஷன் ஹூ ஹஸ் டாப்டு த குளோபல் லிஸ்ட் ஆஃப் பிக்கெஸ்ட் பிலந்த்ரோபிஸ்ட் ஆஃப் லாஸ்ட் செஞ்சுரி? ஸோ லாஸ்ட் செஞ்சுரியோட குளோபல் லிஸ்ட் ஆஃப் பிக்கெஸ்ட் பிலந்த்ரோபிஸ்ட் யார்? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வந்து டாப் பண்ணியிருக்காங்க, யார் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹுருன் அண்ட் எடெல்கிவ் ஃபவுண்டேஷன். ஆப்ஷன்ஸ் வந்து ரட்டன் டாட்டா, அசிம் பிரேம்ஜி, ஜாம்ஷெட்ஜி டாட்டா, லக்ஷ்மி மிட்டல், முகேஷ் அம்பானி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜாம்ஷெட்ஜி டாட்டா. இவர் தான் வந்து 19th செஞ்சுரியோட டாப்பஸ்ட், அதாவது பிக்கெஸ்ட் பிலந்த்ரோபிஸ்ட் அந்த லிஸ்ட்டை வந்து டாப் பண்ணியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், ஹூ ஹஸ் பீன் கிவன் த அடிஷ்னல் சார்ஜ் அஸ் சேர்மன் ஆஃப் நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்ட் NDDB?
ஸோ நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டோட சேர்மனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஷின். ஆப்ஷன்ஸ் வந்து அமித் பானர்ஜி, மனேஷ் ஷா, விஜய் கோயல், அருண்குமார் சிங், எஸ் ராமன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மீனேஷ் ஷா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டோட சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், நேம் த அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹூ ஹஸ் பீன் கிவன் எக்ஸ்டெண்டட் டென்யூர் ஃபார் 1 more year. ஸோ யாரை வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யார், அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 1 year வந்து டென்யூர் கொடுத்துருக்காங்க, அது யாருன்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து கே வேணுகோபால், கோவிந்த ராஜுலு சிந்தலா, பிஎஸ்வி பிரகாஷ்குமார், அஜித் குமார் மொஹந்தி, இருதேஷ் குமார். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கே வேணுகோபால். ஸோ அவருக்கு தான் வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அடுத்த கொஸ்டின், ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த ஹெட் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப் இன் இந்தியா. ஸோ யாரை வந்து ஹெட் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப் இன் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து சுதர்ஷன் சென், முரளி நடராஜன், ராஜேஷ் பிண்டல், மனேஷ் மகாத்மே, அஜய் சேத். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது மனேஷ் மகாத்மே. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப்பாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஃபார் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ், அதாவது எம்எஸ்எம்இயோட தீம் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். எம்எஸ்எம்இ டே வந்து என்றைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27th June. இதோட தீம் வந்து ஆப்ஷன் டி, அதாவது எம்எஸ்எம்இ 2021 கீ டு அண்ட் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் ரிகவரி. இதுதான் வந்து எம்எஸ்எம்இ டே 2021ஓட தீம். So next question, who is the author of the book titled Fierce Female, The Duty Chand Story? ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து அவதார் சிங் பேஷின், சந்தீப் மிஸ்ரா, அயாஸ் மேமோன், விக்ரம் சம்பத், ஆதித்யா குப்தா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, சுந்தீப் மிஸ்ரா. இவங்க தான் வந்து இந்த ஃபியர்ஸி ஃபீமேல் த டுட்டி சந்திர ஸ்டோரி அப்படின்ற அந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2020 ஹஸ் பீன் ஷிஃப்டட் ஃப்ரம் இந்தியா டு விச் கண்ட்ரி. ஸோ T20 வேர்ல்டு கப் 2021 வந்து இந்தியாவில் நடக்கிறதா இருந்தது, ஆனால் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எந்த கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து நியூசிலாந்து, UAE, இங்கிலாந்து, ஓமன், ஆஸ்திரேலியா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, UAE. ஸோ UAE தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப் 2021 நடந்தது. அடுத்த கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹஸ் ஒன் ஸ்டிரியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2021. இந்த ஸ்டிரியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2021 யார் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து செபாஸ்டியன் வெட்டல், சார்லஸ் லெக்ரெக், மேக்ஸ் வெஸ்டாப்பன், வால்டரி போட்டஸ், லெவிஸ் ஹாமில்டன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, மேக்ஸ் வெஸ்டாப்பன். ஸோ அவர் தான் வந்து இந்த ஸ்டிரியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2021 வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த ஆக்டிங் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர். அதாவது CVC ஆக்டிங் சர்வீஸ் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து மனோஜ் அஹூஜா, இன்ஜேடி ஸ்ரீனிவாஸ், நீரஜ் வியாஸ், வித்யவாதி, சுரேஷ் என் பட்டேல். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, அதாவது சுரேஷ் என் பட்டேல். இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், ஆக்டிங் விஜிலன்ஸ் கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், who has won the gold medal at archery world cup stage 3 held in Paris. ஸோ ஆர்ச்சரி வேர்ல்டு கப்பில் யார் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜ் 3 அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து மனு பேக்கர், ஹினா சிது, தீபிகா குமாரி, யசஸ்வினி தேஷ்வல், அபூர்வி சந்தேலா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, தீபிகா குமாரி. ஸோ இவங்க வந்து ஒரு இந்தியன் ஆர்ச்சர். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடந்த அந்த ஆர்ச்சரி வேர்ல்டு கப்பில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஹூ ஹாஸ் ஒன் ஜப்பான்ஸ் ஃபுகுவோகா கிராண்ட் ப்ரைஸ் ஃபார் 2021. ஸோ ஜப்பானோட ஃபுகுவோகா கிராண்ட் ப்ரைஸ் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, பலகுமி சைனாத். இந்த பலகுமி சைனாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுகுவோகா கிராண்ட் ப்ரைஸ் ஃபார் 2021 வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், நேம் த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் ஸ்விம்மர் டு குவாலிஃபை ஃபார் த அப்கமிங் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் பை பிரீச்சிங் த ஏ ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் ஸ்விம்மர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க, இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு. அந்த யார் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து அதித்தி அசோக், சஜன் பிரகாஷ், தீபிகா குமாரி, அவினாஷ் சப்லே, பூஜா ராணி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, சஜன் பிரகாஷ். ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்விம்மர் டு குவாலிஃபை ஃபார் த அப்கமிங் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். அடுத்த கொஸ்டின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில் அனாமலிஸ் இன் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ அனாமலிஸ் இன் லா அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்ற புக்கை வந்து யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ணது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா NV ரமணா. அவர் தான் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆப்ஷன்ஸ் வந்து RV ரவீந்திரன், டஹீரா கஷ்யப் குரானா, சுந்தீப் மிஸ்ரா, அமர்த்தியா சென், ரவி சாஸ்திரி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, RV ரவீந்திரன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனாமலிஸ் அண்ட் லா அண்ட் ஜஸ்டிஸ் அந்த புக்கை வந்து அவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், வித் விச் ஆர்கனைசேஷன் இந்தியா சைன்டு $484 million
loan to upgrade road network in Chennai Kanyakumari Industrial Corridor CKIC in Tamil Nadu. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடாரை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக, அந்த ரோட் நெட்வொர்க் அப்கிரேட் பண்ணுறதுக்காக $484 million லோன் வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி, எந்த ஆர்கனைசேஷன் கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து வேர்ல்டு பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏஷியாட் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த லோன் வாங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் ஹோம் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 2021? ஸோ குளோபல் ஹோம் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 2021ல் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து 47, 55, 84, 98, 114. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 55. ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து 55. அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி இஸ் அட் த டாப் இன் குளோபல் ஹோம் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 2021? ஸோ குளோபல் ஹோம் ப்ரைஸ் இண்டெக்ஸில் எந்த கண்ட்ரி டாப்பில் வந்திருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். டர்க்கி, நியூசிலாந்து, லூசம்பர்க், ஸ்லோவேக்கியா, யுனைடெட் ஸ்டேட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டர்க்கி. ஸோ டர்க்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஹோம் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 2021ல் ஃபஸ்ட்டில் வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், நேம் த ரெஸ்லர் ஹூ ஹஸ் கிளின்ச்டு கோல்டு மெடல் இன் 53 kg கேட்டகரி அட் த போலாண்ட் ஓப்பன். ஸோ 53 kg கேட்டகரி போலாண்ட் ஓப்பனில் வந்து எந்த ரெஸ்லர் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து தீபக் புனியா, ரவிக்குமார் தஹியா, வினேஷ் போகத், சாக்ஷி மாலிக், யோகேஸ்வர் தட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது வினேஷ் போகத். ஸோ இந்தியன் ரெஸ்லர் இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. 53 kg கேட்டகரியில் போலாண்ட் ஓப்பனில் நடந்திருக்கு. அடுத்த கொஸ்டின், martyrdom ஆஃப் குரு அர்ஜுன் தேவ் இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஸோ குரு அர்ஜுன் தேவ் வந்து பார்த்தீங்கன்னா சீக் குருஸில் ஒன் ஆஃப் த சீக் குரு. அவரோட martyrdom வந்து என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றதான் கொஸ்டின். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 16th June. ஸோ குரு அர்ஜுன் தேவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் த 2 gurus martyred in Sikh faith. He was the 5th guru of the Sikhs. ஸோ அவர் வந்து 5th குரு. அவரோட martyrdom என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா 16th June. அடுத்த கொஸ்டின், சந்திரசேகர் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி, யூ வாஸ் அ டேஷ். சந்திரசேகர்ன்றவர் ரீசெண்டாக இறந்துட்டார். அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டரன் பாலிவுட் ஆக்டர். ஸோ ஆப்ஷன் டி, ஆக்டர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அவர் வந்து 97 ஏஜில் இறந்துட்டார். அடுத்த கொஸ்டின், who has been named as the chairman of Microsoft? மைக்ரோசாஃப்டோட சேர்மனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து அஜய்பால் சிங் பங்கா, அரவிந்த் கிருஷ்ணா, விர்ஜினா ரொமேட்டி, சத்ய நடேலா, சுந்தர் பிச்சை. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, சத்ய நடேலா. ஸோ சத்ய நடேலாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் மைக்ரோசாஃப்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னைக்கு நடந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 16th June. ஸோ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஃபார் வேர்ல்டு டே டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட் 2021? ஸோ வேர்ல்டு டே டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட் 2021ஓட தீம் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் June 17th வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ, ரிஸ்டோரேஷன் லேண்ட் ரிகவரி வி பில்ட் பேக் பெட்டர் வித் ஹெல்த்தி லேண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டே டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட் 2021ஓட தீம். Restoration, land recovery, we build back better with healthy land. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா ஆன் IMD's வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் 2021? ஸோ IMDயோட வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் 2021ல் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து 12, 43, 56, 72, 168. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 43. ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து இந்த வேர்ல்டு காம்படிட்டிவ் இண்டெக்ஸில் 43. ஸோ இந்தியா மெயின்டைன் 43rd ரேங்க். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் 15th edition ஆஃப் குளோபல் பீஸ் ப்ரைஸ் 2021? ஸோ குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2021ல் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து 40, 58, 72, 135, 144. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 135. ஸோ 15th edition ஆஃப் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ், அவங்க தான் சிட்னி, அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியா வந்து 2 பொசிஷன் முன்னாடி வந்திருக்கு. அதாவது 137th ரேங்க்லேருந்து 135th ரேங்க் வந்திருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி இஸ் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி வேர்ல்டு வைட் அக்கார்டிங் டு த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2021? ஸோ குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2021 படி எந்த கண்ட்ரி இருக்கிறதுலே மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து நார்வே, ஐஸ்லாண்ட், சிங்கப்பூர், ஃபின்லாண்ட், டென்மார்க். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐஸ்லாண்ட். ஸோ ஐஸ்லாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி வேர்ல்டு வைட் அப்படின்ற அந்த பேர் வாங்கியிருக்கு. அடுத்த கொஸ்டின், who has been appointed as the brand ambassador of Puma Motorsport in India? ஸோ Puma Motorsportோட பிராண்ட் அம்பாசிடர் யார் இந்தியாவுக்கு அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து யுவராஜ் சிங், அமீர் கான்,
விராட் கோலி, சோனு சூத், அமிதாப் பச்சன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ யுவராஜ் சிங். ஸோ யுவராஜ் சிங்கை தான் பூமா மோட்டார் ஸ்போர்ட்டோட பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2021? இந்தியாவோட ரேங்க் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2021 என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து 76, 80, 84, 120, 144. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 120. ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து 120th இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2021. இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2021 வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிஜி இண்டெக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதில் இந்தியாவோட ரேங்க் வந்து 120. அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி ஹஸ் டாப்ட் இன் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2021? அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இருந்தது இல்லையா, அதில் வந்து எந்த கண்ட்ரி வந்து டாப் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து நார்வே, ஐஸ்லாண்ட், சிங்கப்பூர், டென்மார்க், ஃபின்லாண்ட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ ஃபின்லாண்ட். ஸோ ஃபின்லாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் டாப் வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், Ebrahim Raisi has been elected as the president of which of the following country? Ebrahim Raisiயை வந்து எந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் வந்து ஈரான், ஈராக், டர்க்கி, இஸ்ரேல், லெபனான். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈரான். ஸோ ஈரானோட பிரசிடெண்ட் தான் எப்ராஹிம் ரைசி. அடுத்த கொஸ்டின், Kenneth Kaunda passed away recently. He was the first president of which of the following country? ஸோ இந்த Kenneth Kaunda அப்படின்றவர் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். அவர் எந்த கண்ட்ரியோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து அங்கோலா, மொசாம்பிக்கு, போட்ஸ்வானா, ஜாம்பியா, டன்சேனியா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஜம்பியா. அதாவது கெனத் கவுண்டான்றவர் ஜாம்பியாவோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அவர் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். அடுத்த கொஸ்டின், மில்கா சிங் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. ஹி வாஸ் நோன் அஸ். மில்கா சிங் ரீசெண்டாக இறந்துட்டார். அவர் யார் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அதாவது ஹி வாஸ் நோன் அஸ், அவரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்றது தான். ஆப்ஷன்ஸ் வந்து த விசார்ட், பயோலி எக்ஸ்பிரஸ், பெங்காலி டைகர், த லைட்னிங் கிட், ஃப்ளையிங் சிக். இதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். ஆப்ஷன் இ ஃப்ளையிங் சிக். ஸோ மில்கா சிங் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். அவரோட இன்னொரு பேர் வந்து ஃப்ளையிங் சிக். ஸோ அந்த 91 இயர். ஸோ அவர் வந்து எப்போ இறந்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 91 இயரில் இறந்துறாரு. ஏன் எதனால் அப்படின்னா கோவிட்-19 இறந்துட்டார். அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்டு முக்கிய மந்திரி உத்யாமி யோஜனா, த ஸ்கீம் ஃபார் ஆல் உமன் அண்ட் யூத்? ஸோ முக்கிய மந்திரி உத்யாமி யோஜனாவை வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆல் உமன் அண்ட் யூத் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஹரியானா, பீகார், ராஜஸ்தான், அஸ்ஸாம், ஆந்திர பிரதேஷ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பீகார். ஸோ பீகார் கவர்மெண்ட்டு தான் வந்து இந்த முக்கிய மந்திரி உத்யாமி யோஜனாவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி ஹஸ் பீன் நேம்ட் அஸ் த மோஸ்ட் லிவபிள் சிட்டி ஆஃப் இந்தியா இன் த ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் 2020 ரிலீஸ்டு பை த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்? ஸோ இந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் வந்து ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் 2020 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் மோஸ்ட் லிவபிள் சிட்டி இன் இந்தியா எது அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து மும்பை, நியூ டெல்லி, ஹைதராபாத், பெங்களூரு, பூனே. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி பெங்களூரு. ஸோ பெங்களூரு தான் மோஸ்ட் லிவபிள் சிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஃபார் வேர்ல்டு ரெஃப்யூஜி டே 2021? ஸோ வேர்ல்டு ரெஃப்யூஜி டே 2021ஓட தீம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு ரெஃப்யூஜி டே என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20th June எவ்ரி இயர். இதோட 2021ஓட தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, அதாவது டுகெதர் வி ஹீல், லேர்ன் அண்ட் ஷைன். இதுதான் வேர்ல்டு ரெஃப்யூஜி டே 2021ஓட தீம். அடுத்த கொஸ்டின், இன்டர்நேஷ்னல் யோகா டே இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி ஆன் டேஷ். ஸோ இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து என்றைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21 தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் இ தான் நமக்கான ஆன்சர். இதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா 2021ஓடது யோகா ஃபார் வெல்பீயிங். இதுதான் இன்டர்நேஷ்னல் யோகா டேவோட தீம். அடுத்த கொஸ்டின், ஹூ ஹாஸ் ஒன் த 2021 ஃப்ரெஞ்ச் கிராண்ட் பிரிக்ஸ்? ஸோ 2021 ஃப்ரெஞ்ச் கிராண்ட் பிரிக்ஸை வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க F1 ரேஸ்? ஆப்ஷன்ஸ் வந்து செபாஸ்டியன் வெட்டல், சார்லஸ் ரெக்ரேக், மேக்ஸ் வெஸ்டாப்பன், வால்டரி போட்டஸ், லெவிஸ் ஹாமில்டன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மேக்ஸ் வெஸ்டாப்பன். அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2021 ஃப்ரெஞ்ச் கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காரு.